நான் உங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ட்டு சும்மா உங்களுக்குனா கலர் பிடிக்கும் டேடி எழுதுவாங்க, டேடிக்கு நான் கலர் பிடிக்கணும் நீங்கள் எழுதுவீங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். இப்போது எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், பிரியாணியா இல்லை சிக்கன் ரைஸா பரோட்டாவா அப்படின்னா டேடி எழுதுவாங்க. டேடிக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் எழுதுங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் கலரே சொல்கிறேன். மா நீங்கள் டேடிக்கு பிடிச்ச கலர் எழுதணும், டேடி உங்களுக்கு பிடிச்ச கலர் எழுதணும். நீனா அது பிளாக் கட்டாமா? உங்களுக்கு லைட் பிங்க் எழுதி இருக்காங்க கரெக்டா? சரி, இப்போ ஃபுட்டு தாமா. என்ன ஃபுட் பிடிக்கும்? அம்மாக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்? அதுல என்ன பிடிக்கும்? அது ஃபுட்டுனா ஸ்நாக்ஸ் ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் ஸ்வீட்டு எதுவாக இருந்தாலும். சாப்பாடுனாலே பிடிக்கும். மெனுவே சொல்றாங்கடா. இதெல்லாம் ஒண்ணுதாம்மா. ஏங்க இங்க அதேதான். ஓகேவா? ஓகே, அப்ப சின்ன லட்டு ஸ்மால் லட்டு உங்களுக்கு பிடிச்சதா? எல்லாமே பிடிக்குமா சாப்பிடுறது? அம்மாக்கு எது பிடிக்கும் நீங்க கேட்கல. அவங்க எதுக்கு கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல 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 இல்ல, அம்மா சாப்பாடு பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா இதுன்னு பிடிக்கும்ன்றது சொல்ல மாட்டாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. எல்லாமே பிடிக்கும். நீங்க 2 பேரும் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் மேரேஜுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் படம். மேரேஜுக்கு பின்ன முன்ன இதெல்லாம் கேட்டது. நீ சொல்லு சந்தியா. ஒண்ணா சொல்லலாம். 1 2 3 ஷாஜகான். ஃபோர்த் கொஸ்டின். டேடி உங்களை அதிகமா நான் கூப்பிடுவாங்க, அம்மா உங்களை அதிகமா நான் கூப்பிடுவாங்க. டேடி பிளாக்கி சைனா. கரெக்டாவா? ஃபிஃப்த் கொஸ்டின். உங்களோட கல்யாண நாள், டேட்டு, வருஷம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. டேட், வருஷம், டே ஃபுல்லா டே. என்ன டே அது முதல் கொண்டு ரெண்டு இல்ல புரியல. என்ன டே? என்ன கல்யாணம் ஆன டேட் சொல்லுவா. டேட்டு, டே, இயர். ஐயா நான் காமிச்சு கொடுக்குறீங்க. இன்னைக்கு இல்லையா, அன்னைக்கு ஆகும் போது நான் கிழமை என்ன டேட்டு என்ன இயர். சிக்னல் இருக்க போறாங்க. ஐயா சொல்லிட்டேன். என்ன டேட், என்ன வருஷம், இன்னைக்கு என்ன டேட், என்ன மாசம், என்ன வருஷம். டாடி எல்லாரும் 2020 சொல்றாங்க. டாடி இந்த வருஷம் இல்ல
ஆச்சுல ஃபர்ஸ்ட் டைம் ஆகும்போது என்ன வருஷத்துல ஆச்சு அவங்க மூடுறா மூடுறா போய் சொல்றாங்க இன்னி கூட நான் சொன்னாங்க ஆமா ஆமா அதான் எதிர் கணக்கு பண்ண சொல்லுங்க ரிவர்ஸ்ல போகுது 23 வருஷம் தெரியும் அது எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது ஏய் விளையாடுறா 2000 சொன்னாங்க சரி இது 25 தானே 2025 தானே அப்ப 23 வருஷம் ஆயிடுச்சு 23 இன்னும் 22 சொல்றாங்க ஏய் எழுது அவர் சொன்னாருன்னா எழுதியாச்சு ஆமா ஓகேவா சொல்லு நீ சொல்லு ஃபர்ஸ்ட் சந்தியா நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் இங்க கரெக்டா இருக்கு ஏன்னா மாத்தி சொல்றல அப்புறம் நீ சொல்லுவியா சொல்லு என்ன டே ஆன்சர் சொல்லு சொல்லு வியூவர்ஸ் அதான் நான் ரெண்டு பேரும் 2002 கரெக்ட் அது Thursday தானா Thursday Wednesday இது reception 25 Thursday தானே marriage அப்ப இதுல 23 கழிச்சிட்டா 2 ஓகேவா 6th क्वेश्चन வந்துட்டு அம்மா டேட் ஆஃப் பர்த் அப்பா சொல்லணும் அப்பா டேட் ஆஃப் பர்த் அம்மா சொல்லுங்க என்ன சரி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க அம்மா டேட் ஆஃப் பர்த் அவ்வளவு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது 9 10 தெரியாது அதெல்லாம் சொல்லுங்க எப்ப செலிப்ரேட் பண்ணீங்க அதெல்லாம் நீ சொல்லுங்க உங்க இஷ்டம் சண்டே இது பண்ண கூடாது சொல்லுங்க அப்பா டேட் ஆஃப் பர்த் வெளில போயிடுவேன் விஷால் வந்துடுவான் இப்போ என் தம்பி வந்துடுவாங்க பாக்குறியா நீ மென்டாலிட்டி ஐயே நேற்று வாங்கினாரோ வெளியாச்சு சொல்லு நீயே சொல்லு ஃபர்ஸ்ட் 23 நவம்பர் 1982 கரெக்டாப்பா சரி 23 நவம்பர் 1982 நீ சொல்லு 1985 ஆனா 8ல அட்மிட் பண்ணி 9 தப்பு வரும் கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம் சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல தப்பு ராங் யாரு அதிகமா விட்டு கொடுப்பா கை தூக்கிட்டேன் ஐயோ ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா இப்ப அதுக்குன்னா மார்க் போறது எனக்கு தெரியும் சொல்லு சரி மெஜாரிட்டி நீ சொல்லு யாருன்னு எத்தனை பேர் கை தூக்குங்க மெஜாரிட்டி சீரியஸாவே இது ரொம்ப டஃப்பான கேள்விதான் கை தூக்குங்க நிறைய இடத்துல அம்மாவும் விட்டு கொடுத்துருக்காங்க டாடியும் விட்டு கொடுத்துருக்காங்க அம்மா கேரக்டர் கோவமான கேரக்டர் அப்படி இருக்கும்போது சில இடத்துல டாடி நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க டாடி சரி இது காமனா என்கிட்ட அம்பேர் ஒரு ஆள் இருக்காரு காமனா பேசுவாரு அவரு சொல்றா சொல்றா யாரா நான் சொல்லணும் யார் அதிகமா விட்டு கொடுப்பா டாடியா அம்மாவா ஒத்துக்கினாரு என்னம்மா சொல்றீங்க? கட்டி எல்லாத்துக்கும் டாடி இன்னைக்கு பிரிச்சுட்டாங்க நீ சொல்லு உனக்கு தெரியும் சொல்றா ஓகே எழுதிட்டேன் ஓகே எனக்கு தெரியலையே அவங்க சண்டை அவங்களுக்கு தான் தெரியும் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு ஓகே நான் எழுதிட்டேன் சரி சொல்லு என்னது அம்மாவா அம்மா கரெக்ட் 9th क्वेश्चन போன வருஷம் பர்த்டேக்கு டாடிக்கு அம்மா என்ன gift கொடுத்தாங்க சீரோ அதான் சொல்லிட்டாலேம்மா அதுவா என்ன தெரியாதா அது சொல்லு இது கை காட்டு சொல்லு நீ क्वेश्चन சொல்லு போன வருஷம் பர்த்டேக்கு டாடி உங்களுக்கு என்ன gift கொடுத்தாங்க உங்க பர்த்டேக்கு உங்க பர்த்டேக்கு என்ன gift டாடி ஏய் அம்மா பர்த்டேக்கு என்ன கொடுத்தாருன்னு கேளு அதுதான் டாடியும் சொல்லணும் போன வருஷமா இல்ல தப்பு கேட்டிச்சு டாடி அவங்களுக்கு சொன்னது சொல்லு ட்ரெஸ் வை ட்ரெஸ் அது இல்ல, முந்தின வேற. வருஷம் இல்ல அது முந்தின இல்ல வருஷம் இல்ல நான் ஞாபகப்படுத்துறேன் போன வருஷம் இப்போ போய் வாங்கி போன வருஷம் நம்ம பார்த்து
இல்ல அது முந்தின வருஷம் தான் கொலுசு. கொலுசுதாம்மா. ட்ரெஸ் அது கூட இல்லடா கொலுசு அருந்துச்சு. அத போட்டு தான் டாடிக்கு வாங்கி கொடுத்த. இல்ல கொலுசு சரி உனக்கு gift வாங்கும்போது ஒரு இருந்துச்சா? அது கொலுசு அறுந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் போன வருஷம் உனக்கு இது வாங்கி கொடுத்தேன். அதுக்கு முந்தின வருஷம் கொலுசு. இல்ல வெட்டிங் டேக்கு நினைக்கிறேன் கொலுசு. வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, கொலுசா ட்ரெஸ்ஸா? இப்ப வேலைக்கெல்லாம் போட்டு போறேன் அந்த ட்ரெஸ். பிங்க் கலரு கல்யாணத்துக்கு கொலுசு. ஆமா பர்த்டேக்கு Dresses. ஆனா தெரியல. ஆனா வீடியோக்கு என்கிட்ட அந்த வீடியோ. அப்ப ட்ரெஸ் தான் ஆன்சரா? இல்ல அவங்க ஒரு முடிவு இல்லப்பா பர்த்டே போன வருஷம் பர்த்டேக்கு வந்து கொலுசு. இப்போ இந்த வருஷம் போச்சுல அதுக்கு வந்து Dress வாங்கிட்டாங்க. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. சரி, லவ் சொன்ன பிளேஸ் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. சந்து. எனக்கு தெரியும். அடிக்காத. சொல்லுங்க. நானும் சொல்லுவாங்க இங்கே வந்துட்டா ஓகே ஓகே ஒரு வாயை பார்த்துருக்காங்க சொல்றேன். தோப்புடா. இல்ல, இது வந்து ஞாபகம் இல்ல. எனக்கு இதெல்லாம் ஞாபகம். ஏய் நடி எனக்கு இதெல்லாம் மறக்க முடியாது. ஒரு பம்புக்குள்ள இருக்கான் அங்கேயா? அத்தாமா எங்க அம்மா நான் சொல்லிக்கிறாங்க. போரா அன்னைக்குலாம் அப்ப பஞ்சம். அதி கடை பக்கத்துலனா மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் கடை இருந்துச்சு. நம்ம பாயா வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடு அங்க ஒரு क्वेश्चन ஆன்சர் கரெக்ட் வேற